தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு 1 தீமோத்தேயு 6:18 முன்பாகம் நன்மை செய்யவும். நம்ம ஐஸ்வர்யவான்களை குறித்து லாஸ்ட்டாக பார்த்தோம். அதில் ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டது மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக. நிறைய பேரை படிக்க வைக்கிற திராணி உங்களுக்கு இருக்கலாம். அப்போ நீங்கள் மற்றவங்களை படிக்க வைக்கணும். உங்களால் நிறைய பேருக்கு ஆகாரம் கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யவான்களாக வச்சுருக்காங்க. ஸோ நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்குறோம். ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே லாசரு கிடந்து அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. நீங்கள் நன்மை செய்ய வேண்டியவங்க உங்கள் வாசல் அருகே அப்படின்னா உங்கள் கிட்டத்தட்ட உங்கள் பக்கத்துலேயே தான். உங்களோட கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், உங்களுக்கு கீழே உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், அல்லது உங்கள் கூடவே படித்தவங்களா இருக்கலாம். யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களா இருக்கலாம். யாராக இருந்தாலுமே அதில் ஏழையாக இருக்காங்க, அல்லது ஒரு கடனோடு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு தேவையோடு இருக்கிறாங்க, நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் நன்மை செய்கிறதுக்காக உங்களை பக்கத்தில் ஆண்டவர் வச்சுருக்காங்க. உங்களை டெஸ்ட் பண்ணுறது கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் எனக்கு ஐஸ்வர்யவான்களாக இருந்தீங்கன்னா நன்மை செய்யுங்க. அந்த ஐஸ்வர்யத்தை தொடர்ந்து உங்களுக்கு அனுபவிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். அவருடைய நாம் மகிமைப்படட்டும். ஆமென்.